Hello friends, இந்த வீடியோவில் நம்ம அடுத்த டைப் ஆஃப் AS பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா AS-16 borrowing cost. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு AS. இந்த ASல கண்டிப்பாக எக்ஸாமில் சம் வரும். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா borrowing, நம்ம யார்கிட்டையோ borrow பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பேங்க்லேயே எடுத்துப்போம். பேங்க்கில் ஒரு லோன் borrow பண்ணுறோம். ஓகேவா, ஒரு லோன் borrow பண்ணுறோம். ஸோ அந்த லோனை நம்ம வாங்குறதுக்காண்டி நம்ம செலவு பண்ணியிருப்போம். எக்கச்சக்கமாக செலவு நடந்திருக்கலாம். அந்த செலவு இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் லோனுக்கு செக்யூரிட்டி கேட்பாங்க, அது எல்லாமே செலவு தான் நமக்கு. அந்த காஸ்ட்டுக்கு பேர் தான் borrowing காஸ்ட். இந்த borrowing காஸ்ட்டை நம்ம எப்படி அக்கௌண்டிங்கில் ட்ரீட் பண்ணுறது, அதுதான் AS-16 நமக்கு கிளியராக சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் borrowing காஸ்ட் அப்படின்னு வந்துட்டால் நம்ம அசட்டை ரெண்டாக பிரிக்கணும். இப்போ ஒரு லோன் வாங்குகிறோம். எதுக்காண்டி லோன் வாங்குகிறோன்னா ஒரு அசட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காண்டி வாங்குகிறோம். இந்த AS-16 என்ன சொல்லுதுன்னா அந்த அசட்டை ஃபிக்ஸட் அசட் கரண்ட் அசட்ஸ்லாம் பிரிக்கக்கூடாது. AS-16க்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, borrowing காஸ்ட்னு ஒரு டேர்ம் வந்துட்டாலே நம்ம வாங்க போகிற அசட்டை குவாலிஃபையிங் அசட்டா நான் குவாலிஃபையிங் அசட்டா அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். குவாலிஃபையிங் அசட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு அசட் ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துக்குது விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா அசட் ரெடி ஃபார் யூஸ் ஆகுறதுக்கு ஒரு பர்டிகுலர் பீரியட், ஒரு வாரமோ இல்லை 2 நாளோ 3 நாளோ 1 மாதமோ எடுத்துக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இடம் வாங்கி பில்டிங் கட்டுறோம். அதுக்காண்டி தான் நம்ம லோன் வாங்குகிறோம். அப்படின்னா அந்த பில்டிங் கட்டி முடிக்கிறதுக்கு சப்ஸ்டான்ஷியல் பீரியட், கொஞ்சம் பீரியட் ஆஃப் டைம் ஆகுது. ஸோ அந்த அசட்டுக்கு பேர் குவாலிஃபையிங் அசட். இப்போ ஒரு அசட் வாங்கின உடனே நம்ம யூஸ் பண்ணிட முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் காருக்காண்டி நம்ம லோன் வாங்குகிறோம், கார் வாங்கிட்டோம். இப்போ கார் வாங்கிட்டோம் என்ன அர்த்தம், ஒரு செகண்ட் கூட நம்ம அதை ரெடி ஃபார் யூஸ்க்கு கொண்டு வரல, வாங்கின செகண்டுக்கு எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அது குவாலிஃபையிங் அசட் கிடையாது. எந்த ஒரு அசட் ரெடி ஃபார் சேலோ இல்லை ரெடி ஃபார் யூஸோ ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குதோ அந்த அசட்டுக்கு பேர் தான் குவாலிஃபையிங் அசட். இப்போது அந்த குவாலிஃபையிங் அசட்டாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், நான் குவாலிஃபையிங் அசட்டாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுதான் நம்ம இந்த AS-16ல் பார்க்க போகிறோம். சம் வச்சு நம்ம கிளியராக புரிஞ்சுப்போம். இந்த இல்லஸ்ட்ரேஷன் 8ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். On 24/2012 M Limited obtained a loan from bank. ஸோ M Limited ஒரு லோன் வாங்கிருச்சு. ஸோ லோன் வாங்கிட்டா என்ன காஸ்ட் அரைஸ் ஆகிருக்கீங்க, borrowing காஸ்ட் அரைஸ் ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம இந்த borrowing இந்த AS படி நம்ம இப்போ ஃபாலோ பண்ணி ஆகணும். அதில் 4 டைப் ஆஃப் அசட். இந்த 50 லட்சம் எதுக்காண்டிங்கிறத கீழே நமக்கு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ஷெட். ஒரு ஷெட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காண்டி 20 லட்சத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போது இந்த 20 லட்சம் நமக்கு குவாலிஃபையிங் அசட்டா நான் குவாலிஃபையிங் அசட்டான்னு பார்க்கணும். குவாலிஃபைங்னா என்ன சொன்னேன், கொஞ்சம் டைம் எடுத்துக்குதுன்னு சொன்னேன். ஒரு ஷெட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்குமா, இல்லை அது பாட்டுக்கு வச்ச செகண்டுக்கு ஷெட்டாக உருவாயிருமா? ஆகாது, டைம் எடுத்துக்கும். ஸோ இது குவாலிஃபையிங் அசட், கியூன்னு போட்டுக்கலாம். அடுத்து பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி. ஒரு மிஷினரி தான் நம்ம டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ என்ன அர்த்தம், பர்ச்சேஸ் பண்ண செகண்டுக்கு நம்மளால் யூஸ் பண்ணிட முடியும். ஸோ இது குவாலிஃபையிங் அசட் கிடையாது. அடுத்து ஒர்க்கிங் கேபிட்டல்லாம் எல்லாருக்குமே தெரியும், யூஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு பணம் வாங்கிக்கிறது. ஸோ அதுவும் நமக்கு குவாலிஃபையிங் அசட் கிடையாது. பர்ச்சேஸ் ஆஃப் ட்ரக்கு. ஒரு ட்ரக்குங்கிறது என்னது, ஒரு லாரி வாங்கின செகண்டுக்கு நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். இதுக்காண்டி பெட்ரோல் போடணுன்னா யாரும் சொல்லிடாதீங்க. பிகாஸ் இது இங்கே சப்ஸ்டான்ஷியல் பீரியட் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெடி ஃபார் யூஸ் ஆகிறதுக்கே டைம் எடுத்துக்கும். இப்போ ட்ரக்கு வாங்கினோடனே நான் ஓட்ட முடியாதுல்ல, பெட்ரோல் போட்டு தானே ஓட்ட முடியும் அப்படிலாம் யாரும் கேட்டக்கூடாது. ட்ரக்குங்கிறது ஒரு ரெடிமேட் அசட்டு தான். ஸோ அதுவும் குவாலிஃபையிங் அசட் கிடையாது. இதெல்லாம் மார்ச் 2013 முடிஞ்சிருச்சு. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 9 lakh. இப்போ நமக்கான பாயிண்ட் என்னென்னா, 50 லட்சத்துக்கு நம்ம லோன் வாங்கியாச்சு, அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு 9 லட்சம் நம்ம கட்ட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இப்போது இந்த 9 லட்சத்தை குவாலிஃபையிங் அசட்டுக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், நான் குவாலிஃபையிங் அசட்டுக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அந்த ட்ரீட்மெண்ட் எப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஷெட் குவாலிஃபையிங், பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி நாட் அ குவாலிஃபையிங், ஒர்க்கிங் கேபிட்டல் நாட் அ குவாலிஃபையிங், பர்ச்சேஸ் ஆஃப் ட்ரக் நாட் அ குவாலிஃபையிங்னு நம்ம பிரிச்சாச்சு. இப்போ இதுக்கான இந்த 9 லட்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அந்த 9 லட்சம் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம குவாலிஃபையிங்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம், நான் குவாலிஃபையிங்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். இப்போ கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க, குவாலிஃபையிங் அசட்டாக இருந்ததுன்னா அதை
கேபிட்டலைஸ் பண்ணணும். கேபிட்டலைஸ்னால் என்ன அர்த்தம்னா நம்மளோட கேபிட்டல் இருக்கும்ல லைபிலிட்டி சைடில், அந்த கேபிட்டல் கூட ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட் டு பி கேபிட்டலைஸ்ட். இது எதுக்கு? குவாலிஃபைங் அசட்டாக இருந்தால் மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணணும். சப்போஸ் அது நான் குவாலிஃபைங் அசட்டோட இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நமக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல, இன்ட்ரெஸ்ட் பெய்டு அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ஸில் படிச்சிருப்போம். இன்ட்ரெஸ்ட் பெய்டுன்னு படிச்சிருப்போம். அந்த இன்ட்ரெஸ்ட் பெய்டு அந்த சார்ஜ் டு அந்த ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம சார்ஜ் பண்ணிடுறோம். ஏன்னா அது வந்து நாட் அ குவாலிஃபைங் அசட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குவாலிஃபைங் அசட்டாக இருந்தால் கேபிட்டலைஸ் பண்ணணும், நாட் அ குவாலிஃபைங் அசட்டாக இருந்ததுன்னா அதை வந்து P&L அக்கௌண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணணும். எதை? இந்த 9 லேக்கை இந்த 20, 15, 10, 5 இருக்குல்ல, அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக பிரித்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 9 லேக் இன்ட்டு ஷெட்டுக்கான அமௌண்ட் வந்து 20 லட்சம். 9 லேக் இன்ட்டு 20 லேக் டிவைடட் பை டோட்டல் லோன் வந்து 50 லட்சம். ஸோ 9 இன்ட்டு 20/15 போட்டால் இந்த 9 லேக்கில் ஷெட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஷெட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் கிடச்சிடும். அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணிடுறோம். அடுத்து 9 இன்ட்டு 15/50, அடுத்து 9 இன்ட்டு 10/50, 9 இன்ட்டு 5/50. இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்சஸாக காமிக்க போகிறோம். இந்த மாதிரி பிரித்து காமிச்சிடணும். இன்ட்ரெஸ்ட் டு பி சார்ஜ் வந்து 9 இன்ட்டு 15/50, 9 இன்ட்டு 10/50, 9 இன்ட்டு 5/50. இது வந்து இதெல்லாம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற எக்ஸ்பென்சஸ். இந்த எக்ஸ்பென்ஸ் மட்டும் குவாலிஃபைங் அசட்டுங்கிற ஒரே காரணத்தினால கேபிட்டலைஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. மொத்தமாக சேர்த்தா நமக்கு 9 லேக் வந்துடும். இது ஏன் நம்ம பிரித்து காமிக்கிறோன்னா, நமக்கு குவாலிஃபையிங் அசட் அப்படிங்கிறது இஸ் ஆஃப் கேபிட்டல் நேச்சர் அண்ட் இந்த நான் குவாலிஃபையிங் அசட் எல்லாமே வந்து ரெவன்யூ நேச்சர். இப்போ டவுட் வரலாம், மிஷினரிங்கிறது கேபிட்டல் அசட் தான், ட்ரக்குங்கிறதும் கேபிட்டல் அசட் தான், ஆனால் ஏன் அதை வந்து ரெவன்யூ நேச்சர் அப்படின்னு சொல்கிறோன்னா, AS-16 என்ன சொல்லிட்டாங்கன்னா, குவாலிஃபையிங் அசட்டாக இல்லைனாலே அதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எப்போ வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு சார்ஜ் ஆகுதோ அப்போ அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்க முடியாது. அதனால தான் இதை நான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறேன். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது கரெக்டான டேர்ம் கிடையாது. பட் இந்த கான்செப்ட் அவங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்காண்டி உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். நமக்கு டோட்டலாக 9 லேக் வந்துடணும். அதில் எவ்வளோ கேபிட்டலைஸ் ஆகுது, எவ்வளோ இதில் சார்ஜ் ஆகுதுங்கிறத நம்ம பிரித்து எழுதிட்டா சம் ஓவர். AS-16 கான்செப்ட் படி குவாலிஃபைங் அசட்னா என்னன்னு கிளியராக படிச்சுக்கோங்க. அந்த குவாலிஃபையிங் அசட்டை வந்து எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம்? குவாலிஃபையிங்னா கேபிட்டலைஸ், நாட் அ குவாலிஃபையிங்னா சார்ஜ் டு P&L. இதுதான் இதுக்கான ஒரு கிளான்ஸ். நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 9 இருக்குல்ல, இதே மாடல் தான், எதுவுமே சேஞ்ச் இல்லை. இதே மாடல் நீங்களாக தான் போட போகிறீங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த அடுத்த சம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுலேயும் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கேளுங்க. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் டவுட்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தால் அதை கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.